நல்லா நீங்கள் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஒரு மிக முக்கியமான திரைப்பிரபலம், திரையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் அரசியல் களத்தில் இறங்கி ஓட்டுகளுக்கு வேட்டு வைப்பதற்காக அவர் களத்தில் இறங்கும் நேரம் அதே திரையுலக பிரபலங்களை வைத்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தி கவனத்தை இந்த பக்கம் திருப்புகிறோம் என்பதுதான் அந்த நிகழ்ச்சியோட அடிப்படை நோக்கம். வேறு ஒன்றும் இல்லை. மாலதி கரெக்டாக பிடிச்சிட்டாங்க சார். நடுவில் ரஜினியெல்லாம் பேசுகிறாரு, பாராட்டுறாரு, தன்னுடைய பழைய விஷயங்களை நினைவு கூர்றாரு. இதில் என்ன இருக்குது? நிலைய வித்வான்களை கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் அவங்களெல்லாம் அழைக்கிறது. ரஜினிகாந்த், கமலஹாசன் இவர்களெல்லாம் அழைத்தது. ஏற்கனவே உங்கள் அப்பா இதை பண்ணிகிட்டு இருந்தார். பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்று எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு பண்ணும்போது அஜித் ஒருவர் தான் எழுந்து நின்று வெளிப்படையாக சொன்னார், இந்த பாருங்கள் வம்பு பண்ணுறாங்க உங்கள் ஆளுங்க, வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க, இங்கேருந்து கம்பல் பண்ணி நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. இல்லைனா வாரம் ஒரு பாராட்டு விழா. அதே வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். சரி, இவர் இந்த பாராட்டு விழா நடத்துறது கரெக்டாக? தமிழகத்துலேருந்து ஒரு இசை ஏதாவது செம்பு